ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரங்கிறதுனால நம்ம வீட்டில் பெருமாளை பூஜை செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பூஜைக்கு தேவையான மாவிளக்கும் பானகமும் எப்படி பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவீங்க, புரட்டாசி சனிக்கிழமைக்கு எந்த வாரம் தழுகை போட போகிறீங்க, என்னெல்லாம் செய்வீங்க தழுகை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா பூஜைக்கு தேவையான மாவிளக்கும் பானகமும் தயார் பண்ண போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா டீ கொதிச்சிருச்சு, அதை வடிகட்டி முடிச்சுட்டு எனக்கு தேவையான அளவு சுகரை போட்டு டீயை ஃபஸ்ட்டு ஆற்றி குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை குடித்து முடித்ததும் நமக்கு மாவிளக்குக்கு தேவையான பச்சரிசியை நல்ல ஒரு டம்ளர் எடுத்து கழுவி ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது காட்டியும் ஒரு லெமன் சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு லெமனில் பாதியை கட் பண்ணி அந்த புளி கரைசலோடு சேர்த்து புளிய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளிஞ்சு முடித்ததும் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான சுக்கு, மல்லி, சுக்கு, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கலக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை எடுத்து அந்த பானகத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாமி கும்பிட்றதுக்குள்ளே ஒரு டம்ளரில் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி முடித்ததும் அதுக்கு மேலே 2 துளசி இலையை போட ஃப்ரெண்ட்ஸ். துளசி எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால துளசி இலையை கொஞ்சம் ஆஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவிளக்கு தேவையான அரிசி நல்லா ஊறி முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு வெள்ளை துணியில் எடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வச்சு காய வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காட்டியும் காஞ்சிட்ருக்கட்டும், நம்ம பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபோட்டோவெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாமி ஃபோட்டோவுக்கெலாம் பூ வச்சிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சு முடிக்கங்காட்டியும் அங்கே பச்சரிசி நல்லா காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இடியாப்பம், புட்டு இதுக்கெலாம் எப்படி நம்ம அரிசி பண்ணுறோமோ, அரிசி மாவு தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவிளக்குக்கும் நம்ம வீட்டில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஞ்சபாத்திரம் நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்பி துளசி, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு மகாலட்சுமிக்கு உகந்த வாசனை திரவியத்தெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குலசாமிக்குள்ள செம்பியும் நிரப்பி அதுலேயும் வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு பன்னீரையும் சேர்த்து ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பூவையும் போட்டு நம்ம எப்போதும் ரெகுலராக குலசாமியை கும்பிட்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம சாரில் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு சுக்கு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சிறிதளவு பிஞ்சளவு பச்சை கற்பூரம் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா மிக்சியில் திரித்து எடுத்துக்கிட்டு ஒரு காஞ்ச பாத்திரத்தில் அந்த மாவு நல்லா கொட்டிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நெய்யும் கலந்து அதில் நம்ம கை சூட்டாக அந்த மாவையும் நல்லா பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சிட்டு வரச்ச நல்லா மாவிளக்கு பிடிக்கிற அளவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நாட்டு சர்க்கரையையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரையையும் மாவையும் சேர்த்து நம்ம கை சூடுக பறக்க 2ஐயும் கலந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யும் பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா பிணைஞ்சிட்டு அதை நல்லா அகல் விளக்கு மாதிரிக்கு பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நல்லா பிணைஞ்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேவைப்பட்டால் 2 சொட்டு தண்ணி தெளித்து கூட பிணைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி தெளிக்காமல் தான் மாவிளக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா மாவு எனக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. அதனால் இதே கடையில் வாங்கின மாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப காஞ்சிருக்கும், அப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ நல்லா நான் அந்த கை சூட்லேயும் மாவிளக்கை நல்லா பிடிச்சிட்டேன். மாவிளக்கு பிடிச்சிட்ருக்கிறேன். எப்படியும் 2 மாவிளக்கு எடுக்கணும். அதனால் 2 மாவிளக்கை அழகாக பிடிச்சி அதில் நல்லா நடுவில் ஒரு குழி பதிச்சு அகல் விளக்கு மாதிரி ஆக்கிக்கிறதேன்.
அகல் விளக்கு மாதிரி ஆக்கி அதை வந்து பூஜை ரூமில் எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு பொட்டு வைக்கிறேன். சந்தன பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு வந்து நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்ற போகிறேன். இப்போது நான் இதை கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்க போகிறேன். நல்லா இருக்குதா, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பூஜை ரூமில் வச்சு நெய் ஊற்றி தான் இந்த இது ஊற்றலாம். நெய் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாம். எங்கள் வீட்டிலையே அதிகமாக துளசி இருக்கிறதுனால நான் ஒரு துளசி இதையும் எடுத்து சாமிக்கு வந்து படைச்சிருக்கிறேன். இப்போ நெய் வைத்துட்டு மாவிளக்கையும் ஏற்றியாச்சு. மற்ற எல்லா விளக்கையும் ஏற்றி இன்றைக்கி நாங்கள் இப்படி தான் பெருமாளை நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வாரம் எப்படி சாமி கும்பிட்டீங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்லேயும் சரி, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க வீட்லேயும் சரி தான், நாங்கள் இப்படி தான் புரட்டாசி சனிக்கிழமைக்கு சாமியை கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னாலும் சரி தான், நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.